அனைவருக்கும் புதிய ஜனநாயகம் பத்திரிகை சார்பிலே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். புதிய ஜனநாயகம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை 40ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கப் போகிறது. இதனுடைய வெற்றி விழா வருகின்ற ஆகஸ்ட் 2 திருச்சியில் உள்ள சுமங்கலி மகாலில் இந்த கருத்தரங்கமாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இதற்கு நீங்கள் அனைவரும் வரணும் என்பதை அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பத்திரிகை என்பது இன்றைய இளந்தலைமுறை காலத்தில் இல்லை நவீன காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய காலத்தில் முதற்கொண்டு அன்றையிலிருந்தும் சரி பத்திரிகை படிப்பது என்பது இன்றைக்கி ஓரளவு குறைஞ்சிட்டு இருந்தாலும், ஆனால் முக்கியமாக அந்த பத்திரிகையில் என்ன லாபம் தருது. இன்றைக்கி பல பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. 40 ஆண்டு 50 ஆண்டு இல்லை 20 ஆண்டு 30 ஆண்டுன்னு கூட இருக்கலாம். ஆனால் அந்த பத்திரிகைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கு இத்தனை பத்திரிகை இந்த படமோ இந்த செய்தியோ போட்டால் இத்தனை பிரதிகள் ஓடுமா, இவ்வளோ லாபம் கிடைக்குமா, அப்படி என்றதான் அந்த பத்திரிகையோட நோக்கம். ஆனால் புதிய ஜனநாயகம் அப்படி இல்லை. பாட்டாளி வர்க்க நலனிலிருந்து மக்களுக்கு ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை நடத்த வேண்டும். அப்போ அதற்கு ஒரு கருத்தியல் ரீதியான மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் இன்றைக்கி அமெரிக்காவுடைய நடவடிக்கை என்ன, இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய போர் அது யாருடைய நலன், ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் யாருடைய நலன், ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் யாருடைய நலன், இப்படின்னு உள்ளூர் உலக அரசியல் தொடங்கி உள்ளூரில் இருக்கக்கூடிய இன்றைக்கி விஜய் வருகை யாருடைய நலனுக்காக இருக்கிறது, சீமான் யாருக்காக பேசுகிறார், பிஜேபி எந்த அரசியலை முன்னெடுக்கிறது, இப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் தொடங்கி அனைத்து கட்சிகளையும் அதனுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வதோடு மட்டுமல்ல, இவருடைய கொள்கை பாட்டாளி வர்க்க நலனில் இருக்கிறதா இல்லை முதலாளித்துவ நலனில் இருக்கிறதா என்று அதை பட்டவர்த்தனமாக ஒவ்வொன்றாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு அரசியல் தான் புதிய ஜனநாயகம். அப்போ அந்த பத்திரிகை மக்கள் நலன் அக்கறை கொண்டு ஒரு சமூக மாற்றத்திற்கான அக்கறை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் எந்த லாபமும் நோக்கமும் இல்லாமல் இன்றைக்கி பயணித்து வருகிறது என்றால் அதற்கு மக்களுடைய ஆதரவு, பல இயக்கங்கள் கட்சிகளுடைய ஆதரவு இதெல்லாம் இருப்பதில் என்றுதான். அப்போ பாட்டாளி வர்க்க நலனில் இருந்து நாம் இந்த அரசியலை எப்படி பார்க்க வேண்டும், இந்த அரசு கட்டமைப்பை எப்படி மாற்ற வேண்டும், இந்த சட்டங்கள் யாருக்காக இருக்கிறது, இதை எப்படி மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து தான் புதிய ஜனநாயக பத்திரிகை பல்வேறு அடக்குமுறைகளை கடந்து இன்றைக்கு 40ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இதை நாம் அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் வருகை தந்து வாழ்த்துக்கள் வேண்டும், வாழ்த்த வேண்டும். மேலும் இந்த புதிய ஜனநாயக பத்திரிகை இன்னும் பல லட்சக்கணக்கிலே பிரதிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய ஆதரவை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே புதிய ஜனநாயகம் சார்பில் தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.